வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வச்சு ரொம்ப சிம்பிளான வழியில் ஒரு சிக்கன் குழம்பும் நாட்டுக்கோழியில் பெப்பர் ஃப்ரையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு முழு பூடு கணக்கு பார்த்தா 30 கிராம் வெள்ளைப்பூடு, 20 கிராம் இஞ்சி, ஒரு 2 இன்ச்சு சைஸ் இஞ்சி வரும். இந்த இஞ்சி அது போக 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். அப்புறமா ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா அதே இதில் அந்த எண்ணெயில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை போட்டு ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த எண்ணெய் கொஞ்சம் உரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 650 கிராம் சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயும் அந்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம இதில் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் மசால் ரொம்ப கம்மி தாங்க. இப்போ இதில் நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கூட்டவோ குறைச்சிக்கோ. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் இப்போ நான் சேர்த்துருக்குறேன். வேணும்னா பின்னால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த மசாலா எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இப்போது எனக்கு இன்றைக்கி நான் குழம்பும் செய்கிறதுனால 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் தான். நீங்கள் இப்போ வெறும் பெப்பர் ஃப்ரை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கலாம். இப்போது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தாங்க இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சிருச்சா? இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நாட்டுக்கோழி குழம்புங்க. ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். இதுதான் குழம்பு. அந்த லிக்விட் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழம்பு எடுத்தது போக மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்டாக்கு மிச்சம் இருக்கும். அதுவும் சிக்கனும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஒரு இரும்பு பேன் எடுத்துக்கிறோம். இரும்பு தான் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு பேனில் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 150 கிராம் வெங்காயத்தில் பாதி நான் அந்த எண்ணெய் பேஸ்ட்டில் அரைச்சேன் பார்த்தீங்களா 15, அது போக மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை ஃபுல்லாக நீல வாக்கில் நறுக்கிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக முருக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்னு சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஸ்டேஜில் ஆனதுக்கப்புறமா அந்த சிக்கன் ஸ்டாக்கோட சிக்கனையும் சேர்த்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலில் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலும் அதுவும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி குறைய ஆரம்பிக்கும். அப்படியே தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் தாங்க. வத்திருச்சுன்னா நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி. ஓகேங்களா? இப்போது தண்ணி ஓரளவுக்கு 3/4 தான் தண்ணி வத்திருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் இருந்தால் கண்டிப்பாக சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். காரம் நிறையா வேணும், பெப்பர் தூக்கலாக போடணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர். ஓகேங்களா? நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போது பெப்பர் போட்டு நல்லா இந்த சிக்கனையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா 3/4 தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுருங்கிச்சு. எண்ணெய் சைட்லேருந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன் நான். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது அந்த சிக்கன் மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு லைட்டாக சைட்லேருந்து எண்ணெய் பிரியவும் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்புறம் மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிட்டோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்புங்க. இதுக்கு ரொம்ப பேனே ரொம்ப எதுவுமே டைமும் வேஸ்ட் ஆகாது. இதே தான், ஒரே நேரத்தில் ஒரு குழம்பு ஒரு ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.